ஹாய் மக்களே, எபிசோட் 10க்குள்ளே போகலாமா? எபிசோட் ஃபஸ்ட்டுலே எங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே மரத்துக்கு மரம் தாவி தாவி உங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்க்கஸ் காமிச்சிட்டு இருப்பாங்க. இவங்கள ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக காமிச்சேன்னா, இவங்களோட ஃபேஸில் அப்படியே என்னோடய ஃபேஸை அப்படியே பார்க்கலாம். ஏன்னா அப்படியே மனுஷங்க மாதிரியே டிட்டோ இருந்தாங்க. ஃபேஸை காட்டுங்கடான்னு அந்த மாதிரி பொண்ணு பார்க்க வந்த மாதிரி அவனுங்க என்னமோ வெக்கப்பட்டு என்கிட்ட ஃபேஸை காட்டாமல் ஓடி 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 இந்த மரத்துலேருந்து அந்த மரம், அந்த மரத்துலேருந்து இந்த மரம்னு ஜாலியாக தாவி தாவி விளாண்டுட்டு இருந்தானுங்க. அதை பார்க்கவே ஒரு மாதிரி டெஸ்பஸ்டடாக நல்லா இருந்தது. அதை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்தது. நீங்களும் பார்த்தா கொஞ்சம் ஜாலியாக இருக்குமேன்னு தான் உங்களுக்கு காமிச்சேன். இவர் மட்டும்தான் எனக்கு மூஞ்சியை காமிச்சார். அடுத்ததான் நாங்கள் போட்டிங் போயிருந்தோம். அந்த போட்டிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் 2 போட்டிங் இருந்தது. ஒன்று வந்து ஸ்பீடு போட்டிங், இன்னொன்று வந்து நார்மலாக கிட்ஸ் எல்லாம் கொண்டு போகிற மாதிரி. நாங்கள் வந்து நார்மல் போட்டிங் தான் போயிருந்தோம். இது வந்து டிக்கெட் எடுக்கிற கவுண்டர், ஓகேவா? நாங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ளேயே தீரனும் சீரனும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, எப்போ போவோன்னு. பாருங்கள், சீரன் வந்து உங்களுக்கு வித்தை காட்டுவாப்புல, ஸ்பைடர்மேன் வித்தை. ஹீ ஹா ஹூன்னு காட்டு தங்கமே காட்டுறாப்புலையா? ஸ்பைடர்மேன் வித்தையே வரட்டுன்னு காட்டுவார். ஏன்னா வீடு ஃபுல்லாக ஸ்பைடர்மேனோட தீவிர ஃபேன் அவர். இது வருது பாருங்கள். இது வந்து ஸ்பீடு போட். இதில் வந்து 2 அல்லது 3 பேருக்கு மேலே போக முடியாது. மேக்ஸிமம் ஒரு 6 பேருக்கு மேலே போகலாம். இன்னொரு போட் காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து ஃபேமிலி போட், ஒரு 5லேருந்து 6 பேருக்கு மேலே போகலாம். எப்போ போவோன்னு கேட்டுக்கிட்டே இருந்த தங்கம். ஃபைனலி பாருங்கள், எங்கே போவோம், எப்போ வரும் வாமா மீனல் மாதிரி நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தார் தீரன். டிக்கெட் எடுக்கிற அளவு கூட அவருக்கு பொறுமை தாங்கவே முடியல. ஃபைனலி நாங்கள் போட்டுக்கு போனதுக்கப்புறம் அழுகை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு. ஆனால் வந்து அகரனும் சீரனும் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. எனக்கும் பீஸாக இருந்துச்சு. உங்களுக்கு நான் ஒரு பிக்சர் காட்டுறேன் பாருங்கள். இந்த பிக்சர் இப்போ வந்து நம்ம சின்ன வயசில் வந்து நோட் புக்கிலலாம் அதிகமாக பார்த்துருப்போம். நோட் புக்கில் பார்க்கல இது எங்கே இருக்கும் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இது பிக்சர் தான். இந்த பிக்சர் பார்க்கல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய நோட் புக்கிலலாம் இருந்திருக்கும். இது நல்லா இருந்தது. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போட்டிங் எல்லாம் போகணும்ல. இதை நான் ஒரு 4th 5th டைம் போடுறேன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து கன்னியாகுமரியில் போனேன். அதுக்கப்புறம் சென்னை வந்து போனேன். கடைசியில் இங்கே தான் போயிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆளுக்கு ஒரு குட்டி குரங்கெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்ட மாதிரி நான் ஒருத்தனை வச்சுக்கிட்டேன், தீரனை ஒருத்தனை வச்சுக்கிட்டாங்க, சீரனை ஒருத்தனை வச்சுக்கிட்டாங்க. ஆளுக்கு ஒருத்தனை உள்ளே போட்டு அவங்களுக்கு அது பத்தவே இல்லை. அதை பார்க்கல க்யூட்டாக இருக்கும். தீரனு சீரனு அகரனை பார்க்கல. தலைவனுக்கு சரியான வெளியே தெரியாமல் உட்காந்துருந்தார் தீரன். ஆனால் அகரனும் சீரனும் நல்லா